இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தோம். அதுதான் அப்படியே எக்ஸாக்டாக இன்றைக்கி நடந்துருச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த குமரவேல் அடித்த கேஸில் 3 பேரையும் இதுக்கு உள்ளே வைக்கணுங்கிறத முத்துவேல் சக்திவேலுடைய மாஸ்டர் பிளானாக ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச சம்மந்தப்பட்ட ஆட்களோட தான் இவங்க பொண்ணு பார்க்குறலாம் பண்ணுறாங்க. கால் பண்ணி டக்குன்னு எதையோ களைச்சி விட்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ அந்த குடும்பம் தெரியாத குடும்பமாக இருக்குது இவங்களுக்கு. அதனால் தங்கமயில் குடும்பத்தோட பேசி ஈஸி கல்யாணத்தை நிறுத்த முடியல. அதுவே கடுப்பாக இருந்துச்சு உங்களுக்கு. இந்த சமயத்தில் கரெக்டாக குமரவேல் அடித்தோடனே அதை வச்சே ஒரு கேஸை போட்டு எப்படியோ 3 பேரும் உள்ளார தள்ளிட்டாங்க. 3 பேரும் உள்ளார தள்ளோடனே அவங்களை எப்படியாச்சும் எஃப்ஐஆர் போடாமல் வெளில கூட்டிருந்தாலும் ஒரு லாயரை கூட்டிருந்தா அந்த லாயர் உள்ளார போய் பேஸ்ட் கட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி. அவங்க கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி இல்லை, இதில் வேறு எல்லா சைடும் ஆதாரங்களும் இருக்கவங்க அடித்ததுக்கு, அதனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த சமயத்தில் தான் இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போது புதுசாக ஒரு ஐடியாவை அங்கே அந்த லாயர் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அங்கே தங்கமயில் வந்துட்டாங்க, தங்கமயிலோட அம்மா வந்துட்டாங்க, எல்லாம் அழறாங்க. தங்கமயில் அம்மாவுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா நம்ம பொண்ணோட ராசி சரியில்லைன்னு சொல்லுவாங்களான்னு தோணிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாண்டியன் அப்படி சொல்கிறவர்களாம் இல்லை, கொஞ்சம் ஒரு நல்ல மனிதராக காமிக்கிறாங்க அவரை ரொம்பவே. இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த லாயர் இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. அந்த குமரவேல் மேலே கேஸ் கொடுங்க. குமரவேல் இவங்களை அடித்தாங்க அப்படின்னு இந்த ராஜி கேஸ் கொடுக்கணும். கொடுத்தாங்க, என் அண்ணன் தான் அடித்தான்னு கேஸ் கொடுத்தா அதை பார்த்து பயந்து போய் அந்த கேஸ்னால இந்த கேஸை வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப தகராறுனா மாற்றி கேஸ்னால் கேஸ் காசு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் வாபஸ் வாங்கிடுவாங்க. அதான் பெட்டர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், பொம்பளை பிள்ளைய போய் கேஸெல்லாம் கொடுக்க வைக்க வேணாம், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதெல்லாம் வேணாங்கிறாரு பாண்டியன். ஏன்னா நான் பிற்காலத்தில் என்ன இருந்தாலும் அண்ணன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதே அதெல்லாம் இல்லை, நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க ராஜி. ஏன்னா ராஜிக்கு தெரியும் நிஜமாவே கதிர் பாவம், அவர் எதுவுமே பண்ணாமல் கல்யாணத்தை மட்டும் தான் பண்ணார், அதுவும் அம்மா சொன்னாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சரவணன் செந்தில் எல்லாரும் இவங்க மேலே பாசமாக உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னு தெரியும். குமரவேல் முத்துவேல் சக்திவேல் தான் தேவையில்லாத வேலைகள் நிறைய பண்ணுறாங்கனால அவங்க போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்த உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அழுதுகிட்டே வேறு எங்கள் அண்ணன் தான் என்ன போட்டு அடித்தா, இவங்களாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தப்பு பண்ணலன்ட்டாங்க. ஸோ இதான் அவங்க எங்கள் வீடுன்னே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் அதனால என்ன ஆகிடுது அப்படின்னா அடலா அப்படின்னு அது ஷாக் ஆகிடுறாங்க முத்துவேலும் சக்திவேலும். ஏன்னா ஃபோன் பண்ணி உடனே நீங்களே உங்கள் பையனை சரண்டர் ஆக்கிடுங்க, இல்லை கேஸை வாபஸ் வாங்கன்ட்டார் போலீஸு. ஸோ இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால இவங்க கிளம்பி அங்கே வந்தாங்க. இப்போ இவங்களை பார்க்குறாங்க, பார்த்து முறைச்சி நீ எல்லாம் என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு முத்துவேல் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீ தான் முன்னாடியே பிள்ளை இல்லைன்ட்டிங்களே, இனிமேல் நான் கூடி தலை முடிக்கிட்டேன், இனிமேல் என் பொண்ணே கிடையாது, என் மூஞ்சிலே முடிக்காது, எனக்கு இருந்தது ஒரு பொண்ணு இருந்தால் இப்போ இல்லை செத்துட்டா அப்படின்லாம் அதை பேசுனீங்கல்ல. அந்த பிள்ளைய போய் சும்மா வீட்டில் அவங்க அம்மா விழுந்துட்டாங்கன்னு போய் பார்க்க போனதுக்கு போட்டு அடியேன்னு அடிச்சு அதெல்லாம் நடக்க தான் செய்யும். கரெக்டாக முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவமானத்தில் கரெக்டாக நம்ம வீட்டு என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டின்னு வருங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாங்க ராஜிங்கிறத பற்றியும். ராஜி அவ்வளோ தூரம் அழுது எல்லாம் பேசும் பொழுது வருத்தப்படுறாங்கும் போது அப்படியே கதிர் காதலோட பார்க்குறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளே